மூணாரில் சுற்றி பார்க்க நிறையா இடம் இருக்கலாம். பட் இந்த இடம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். அதான் கொழுக்குமலை. சுமார் 7,000 அடி கடல் மட்டத்திலேருந்து மேலே உயர்ந்திருக்கு. 6,000 ஏக்கர் ஒரு பெரிய டீ எஸ்டேட். அதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு மலை. மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறக்காக பல கூட்டங்கள் இங்கே வராங்க. அதுக்கு நடுவில் நாங்களும் இங்கே வந்திருக்கோம். இந்த வீடியோவில் எங்கள் ஜேர்னி டு கொழுக்குமலை எப்படி இருந்துச்சுன்றதை டீட்டெயிலாக சொல்லுவோம். இன்கேஸ் எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி. ஸோ பிளான் என்னென்னா, இப்போ நாங்கள் மூணார் டு கொழுக்குமலை ட்ராவல் பண்ணணும். எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொழுக்குமலை டேரெக்டாக போக முடியாது. இன்ஸ்டெட் சூரியநெல்லிக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க. சூரியநெல்லியில் ஒரு நல்ல ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணணும். லக்கிலி வி காட் அ குட் ஜீப் டூ. காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 பேர் போகிற மாதிரி இருக்குங்க. அந்த ஜீப்பை 3,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்கேஸ் ஒருத்தர் 2 பேர் போனீங்கன்னாலும் அங்கே யாராவது லைக் 2-3 மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க லுக்கிங் ஃபார் பார்ட்னர்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி தான் ஆல்ரெடி ஒரு 3 பேர் தேர் வெயிட்டிங் தேர். நாங்கள் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ டோட்டலாக 5 பேர் ஒரு ஜீப்பில் போகணும். ஒரு ஆளுக்கு 600 ருபீஸ் சார்ஜ் வந்துச்சு. ஸோ 3,000 ருபீஸ்க்கு மேலே அவங்க காஸ்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா இட் உட் பி அ ஸ்கேம். இல்லைனா லேட்டர் ஆன் டேஸில் ப்ரைஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதான் 2 ஆப்ஷன். நாங்கள் இருக்கும் போதே நிறையா ஜீப் டிரைவர்ஸ் வந்து நீங்கள் தான் கடைசி சவாரி, 2 பேருக்கு 3,000 ருபீஸ் ஒரு வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ டூ அவாய்ட் தட். இப்போ என்னென்னா, சூரியநெல்லியிலேருந்து கொழுக்குமலை கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஒரு காட் ரோட்டில். அதாவது என்னென்னா, டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் உள்ளே பூந்து போகும். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா பிட் ஹார்ட். ஏன்னா குலுங்குற ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அதோட பெயின் ஒரு 2 டேஸ் அது உங்களுக்கு கிட்ட இருக்கும். இன்கேஸ் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும்னா இந்த மாதிரி பிளேசஸ் தான் லைஃப்பில் ஒன்ஸாக விசிட் பண்ணுங்கள். இட்ஸ் அ வர்த் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிருக்கும் போது, தம்பி ஸ்பாட் வந்துருச்சுப்பா அப்படின்னு டிரைவர் சொன்னார். எங்கன்னு பார்த்தா ஜாக்வார் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஜாக்வார் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொழுக்குமலையில் ஒன் ஆஃப் அ பார்ட். இங்கே மார்னிங் சன்ரைஸும் க்ளவுட் பெட்ஸும் அந்த ஜாக்வார் ஸ்டோன் கூட ஃபோட்டோ எடுக்கிறக்குமே பெரிய மேஜர் க்ரௌட்ஸ் வருது. அதுதான் நாங்களும் இங்கே வந்திருக்கோம். இந்த சன்ரைஸ் இங்கே போக போக இந்த சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே இந்த வழியில் ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் ஒரு சின்ன வாக் இருக்கும். அந்த வாக் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மேலே லிட்டில் ஹைக் பண்ணணுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் வியூ. அங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கினா இந்த ஜாக்வார் கல்லும் வந்துடும். நீங்கள் அப்படி வர வர பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கிட்டின தூரம் வரையும் ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான் தெரியும். நிறையா வேலிஸ், நிறையா ஃபால்ஸ் இவங்க பார்க்கலாம். இந்த பியூட்டிஃபுல்லான சன்ரைஸில் மேக்ஸ் இட் அ வர்த் அ வியூ. அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பணும்னு வைங்களேன், ஃபுல் ஆஃப் டீ பிளான்டேஷன். இப்போ தெரியுதுங்க வை கொழுக்குமலை இஸ் இட் ஹாஸ் அ பிக்கஸ்ட் டீ பிளான்டேஷன் இன் சவுத் இந்தியா அப்படின்றது. இந்த நேச்சர் சன்ரைஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 7,000 அடிக்கு மேலே ஒருத்தர் டீ போட்டு விற்றுட்டு இருந்தார் பாருங்களேன். ஐ அப்ரிஷியேட் பீப்புள் ஒரு பையிங் இட்டுங்க. ஒரு பக்கம் க்ளவுட் பெட்ஸு, இன்னொரு பக்கம் சன்ரைஸ் அண்ட் இன்னொரு பக்கம் லாட் ஆஃப் க்ரௌட். இன்கேஸ் நீங்கள் வீக் எண்ட்லாம் வந்தீங்க அப்படின்னா யூ வில் பி த்ரோன் அவுட். மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டாலும் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும் அப்படின்னாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா யூல் ஹேவ் வெரி லெஸ் க்ரௌட். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணலாம். நோ ஒன் வில் கொஸ்டின் யூ. பட் இஃப் இட் இஸ் அ வீக்கெண்ட் அங்கே நிறையா காட்ஸ்லாம் இருப்பாங்க. தே வில் பி ஆஸ்கிங், நீங்கள் கிளம்புங்க, ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான் யுவர் ட்ரிப் மோஸ்ட்லி ஆன் வீக் டேஸ். தட் இஸ் மச் அப்ரிஷியேட்டட். ஸோ நம்ம இங்கே மெயினாக வந்ததே ஜாக்வார் பாயிண்ட்டை பார்க்க தான். ஸோ இதுதான் அந்த கல். பார்க்க ஜாக்வார் மாதிரி தெரியாது, ஆனாலும் இதுதான் ஜாக்வார். நீங்கள் நம்பி தான் ஆகணும். இதை ஒரு ஆங்கிளில் இருந்து பார்த்தா மட்டும்தாங்க ஜாக்வார் மாதிரி தெரியும். நாங்கள் நடந்து வரும்போது நிறைய பேர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, அங்கே ஜாக்வார் கல்லெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. பட் ஒரு ஆங்கிள் நின்று நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நல்ல ஃபோட்டோஸ், சீனிக்கான வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஸ்லோவாக பேக் டு ஜீப் போக ஆரம்பித்தோம். ரிட்டன் ஹைக் வாஸ் பிட் ஹார்ட். ஏன்னா இறங்கும் போது ஆர்வத்தில் கடகடன்னு இறங்கிடுவோம்.
திருப்பி ஏறும்போது அந்த ஒரு கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? இட்ஸ் பிட் ஹார்டுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஜாக்கோர் பாயிண்ட்லேருந்து அப்படியே அந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போஸ் பீக்குன்னு ஒன்று தெரியும். இட் இஸ் அ ட்ரக்கிங் பீக்குங்க. இட்ஸ் அ வெரி டாலஸ்ட் பீக். நீங்கள் ஒரு $700 பே பண்ணிங்கன்னா உங்களை ஒரு குரூப் ட்ரிப்பில் ட்ரெக்கிங்காக கூப்பிட்டு போவாங்க. 25 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். கீழேருந்து நீங்கள் ஹைக் பண்ணுற மாதிரி இருக்கும். பியூர் ஹைக். இஃப் யூ ஹாவ் அ குட் ஸ்டாமினா ப்ளீஸ் கோ ஃபார் இட். வி ஆர் பிளானிங் ஃபார் அவர் நெக்ஸ்ட் ட்ரிப் தேர். ஷோ எல்லா வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் பேக். சேம் காட் ரோட், சேம் குலுங்குற எக்ஸ்பீரியன்ஸ். அடிஷ்னலி கொலுக்குமலையில் என்ன பண்ணலான்னா இங்கே டீ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை விசிட் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் $3,000 பேக்கேஜ். லாங்கஸ்ட் ஜிப்லைன் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1.9 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். லாங்கஸ்ட் ஜிப்லைன் இன் இந்தியா. அதுவும் நாங்கள் வந்து இப்போ போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதோட ப்ராசஸ் என்ன, அதோட சார்ஜஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மக்களை இன்கேஸ் நீங்கள் கொலுக்குமலை ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ரூம் வந்து நீங்கள் சூரியநெல்லியில் எடுக்கலாம். இல்லைனா டேரெக்டாக இங்கே கொலுக்குமலைக்குள்ளாரையே நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. கேம்பிங் பண்ணலாம் இங்கே உள்ளேயே. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் உள்ளேயே வந்து ரூம்ஸ்லாம் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அண்டு நீங்கள் உள்ளே எடுத்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி எல்லாமே வந்து இட் வில் பி இன்க்ளூடட் இன் யுவர் பேக்கேஜ். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் அ குட் திங். சன்ரைஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கொலுக்குமலை டாப்பில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:30க்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூரியநெல்லி டு கொலுக்குமலை மேலே ஏறக்கே உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஒரு ட்ராவல் இருக்கும். அண்ட் எல்லாம் ரிட்டன் போகும்போது மறக்காமல் இந்த லாங்கஸ்ட் ஜிப்லைன் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.9 கிலோமீட்டர் இந்த டீ எஸ்டேட்குள்ளே அப்படியே படுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும். தூங்கிட்டே போவீங்க. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். ஃபுல்லாக என்ன காஸ்ட் ஆச்சு, என்னென்னலாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு இருந்தது அப்படின்றத நாங்கள் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு அந்த ஜிப்லைன் வீடியோவை நான் ஃபுல்லாக போடுறேன். மாதிரி இல்லை, சம்திங் டிஃப்ரெண்ட். காட்ஸ் ஓன் கண்ட்ரி சும்மாவா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கு. அந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த ஜாக்வார் இது வந்து தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு 200 மீட்டர் சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அதனால நல்லா கீழே போயிட்டு ஒரு ராக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் பாருங்கள் தெரியும். அதுதான் ஜாக்வார். அவசரப்பட்டு கல் இல்லைன்னு வந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் வரும்போதே ப்ரோ அங்கே கல்லெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனாங்க. பட் கீழே போய் பார்க்கும்போது தான் கல் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் பாருங்கள். எஸ்.